ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, உனக்கான கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பமாகும் போது இது உன் கண்ணில் படும். ஆம் செல்லமே, இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு. நான் சொல்வதை தட்டிவிட்டு சொல்லாதே. உன் வாழ்க்கையில் நீ மனதின் ஆழத்தில் பதிய வேண்டிய ஒரு உண்மை உண்டு. அது இந்த முருகப்பெருமானின் வார்த்தை. ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. என்ன நடந்தாலும் சரி, நீ வாழ்ந்தே ஆக வேண்டும். கடந்தது நிகழ்கிறது, வரப்போகிறது. எதற்காகவும் உன் மனதை அலைபாய விடாமல், சிதற விடாமல் சரியாக பார்த்துக்கொள். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையான செயல்களை செய்து மனதில் நல்லதொரு சிந்தனையை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் என் செல்லமே. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதை கடக்க என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உன் உள்ளத்தில் வளர்த்துக்கொள். அதுபோதும். அந்த நம்பிக்கைதான் உன்னை முன்னேற்றி வாழ வைக்கும். நிச்சயமாக நீ வாழ வேண்டும் என் செல்லமே. இந்த பூமி உன்னை இங்கே வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உன் பிறப்பிற்கே ஒரு பொருள் உண்டு. அதை உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீ அறிய என்னிடம் கேள்விகள். முருகா, நான் உனக்கு உரிய நேரத்தில் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு பதில் அளிப்பேன். சில நேரங்கள் எவ்வளவுதான் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் அழுது ஏங்குகிறாய். நிச்சயமாக அது எனக்கு தெரியாமல் இல்லை, எனக்கு நன்றாக தெரியும். காலம்தான் உனக்கு மருந்து. உன் காயத்திற்கு கொஞ்சம் காலம் வலிகளை தாங்கிக்கொள். நிச்சயமாக அனைத்தையும் நான் உனக்கு மாற்றித் தருவேன். நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் பெறுவாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. பிறகு நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கையின் பாதையை யாரும் முழுவதும் கணிக்க முடியாது. எனது அருளும் எனது வழி நடத்தலும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை கெடுக்க நினைக்கும் எந்த மனிதராலும் உன்னை திசை திருப்ப முடியாது. நிச்சயமாக நாளைய நீ ஏற்படும் பயணம் எந்த திசையில் சென்றாலும் அதன் முடிவில் நானே உன்னை என் கைகளால் வழி நடத்தி செல்வேன். ஆகையால் எதற்கும் பயப்படாதே, குழம்பாதே. உன் வழியை நான் தான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்பு. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என் செல்லமே. நீ எந்த திசை நோக்கி செல்லும் முன் என்னை மனதார நினைத்து, நீ கிளம்புவதற்கு முன் என்னை மனதார நினைத்து எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே கிளம்பு. நிச்சயமாக உன் பாதையில் நான் பூக்களை போட்டு உன்னை வரவேற்று உனக்கு நல்லதொரு வழியை காண்பிப்பேன் என் செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு எண்ணமும் சொற்களும் செயல்களும் உன்னையே தொடர்ந்து வரும். அதுதான் கர்மா. அந்த கர்மா பற்றி தான் இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய தாய் தந்தை செய்த வினைகள் அவர்களுக்கே பலம் தரும். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் பிறந்து வாழ்வது உன் பழைய கர்மத்தின் நேர்பாட்டினால்தான். என் செல்லமே, கர்மா என்று சொல்லப்படுவது கட்டாயம் தாங்க வேண்டிய சுமை அல்ல. அதை மாற்றுவது உன் கையில்தான் இருக்கிறது. நல்ல எண்ணம் நினைத்தால், நல்ல எண்ணங்களை நினைத்தால் உன் உள்ளம் சுத்தமாகும். நல்ல செய்தி செய்தால் உன் வழி வெளிச்சமாகும். அதே நேரத்தில் நல்லதொரு வழிபாடுகளை செய்தால் உன் பழைய பாவங்கள் கரையும். ஆம் செல்லவே, நீ நினைக்கும் நொடியில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கர்மாவை நீ உனக்கு நான் மாற்றித் தருகிறேன் என் செல்லமே. கவலைப்படாதே. உனக்கு மனதில் கவலைகள் தோன்றும் சமயத்தில் முருகா என்று உன் நாவிலிருந்து வந்த அந்த ஒரு சொல் எனக்கு 1000 யாகங்களுக்கும் கோடிக்கணக்கான பூஜைகளுக்கும் சமமானது. அந்த ஒரு அழைப்புக்காகத்தான் நான் உன் அருகில் ஓடி வந்திருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் சிறிய சந்தேகங்களையும், உன் கண்களில் தெரியும் கவலையையும், உன் இதயத்தில் மறைந்திருக்கும் சோகத்தையும் நான் பார்க்கிறேன். ஆனால் நீ பயப்பட வேண்டாம். ஆம் செல்லமே, என்னுடைய 6 முகங்களும் 12 கை கரங்களும் உன்னை காப்பதற்கும் உன் பாதைகளை சுத்தமாக்குவதற்கும் இருக்கின்றன என்பதை மறக்காமல் தைரியமாக இரு என் செல்லமே.
நீ எந்த இடத்திலெல்லாம் அவமதிக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னை தலை நிமிர வைப்பேன். உன் செயல்களும் அதை தொடர்ந்த முயற்சியும் அந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். நீ செய்யும் முயற்சிகளில் எந்த இடையூறு வராமல் நான் பார்த்து கொள்வேன். உன் இலக்கை நோக்கி பயணித்து வா. ஆம் செல்லமே, உன் வழித்தடங்கள் அனைத்திலும் என் பார்வை பதிக்கப்பட்டு உன்னை கவனமாக அழைத்து வரும். கவலைப்படாதே. ஆம் என் தங்கப்பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் சக்தியை இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் உனக்கு தந்திருக்கிறேன். துணிந்து செல். ஆகவே என்னுடைய அருள் ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறந்த நாளாகத்தான் அமையும். எப்படி தென்னங்கீற்றின் வீழ்ச்சி அதன் தென்னை மரத்தின் வளர்ச்சியாக இருக்கிறதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு வெற்றியின் படிக்கட்டாக இருக்கும். நீ எந்த முயற்சி செய்தாலும் சரி, அதில் சிறு தோல்வி கண்டாய் என்றால் அது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் முதல் படி என்று நினைத்துக்கொள். ஆம் செல்லமே, அதே நேரத்தில் முடியாது முடியாது என்று யார் சொன்னாலும் முடியும் முடியும் என்று உன் மனம் சொல்ல வேண்டும். என் கையை பிடித்துக்கொள். என் வேலையை இறுக பற்றிக்கொள். என் வேலை இறுக பற்றிக்கொள். நான் உன் நம்பிக்கையை கொண்டு உன்னை உயரத்தில் நிறுத்துவேன். உன் முயற்சியின் உயர்வை, உன் நம்பிக்கையின் தீ, உன் மனதின் உறுதி இவை சேர்ந்தால் வெற்றி தவிர வேறு எதுவும் உன் வாழ்வில் இல்லை. நீ முன்னேறுவதை தடுக்க யாராலும் முடியாது. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா. இன்று நீ செய்யும் அனைத்தும் என் அருளால் மாபெரும் வெற்றியாக மாறப்போகிறது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னுடைய அருளால் நல்லதொரு வெற்றியை காண்பாய் என் செல்லமே. உன் உடலுக்கு வலிமையையும் உன் மனதிற்கு அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு புது மாற்றமும் இன்று தொடங்கட்டும். இதற்கு முன்பு நீ எதை இழந்தாலும் கவலைப்படாதே. நீ என்னை மறக்காத வரை, முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் வரை நீ எதையும் மீட்டெடுக்க முடியும். அந்த தைரியத்தில் உன்னை நான் வழிநடத்தி சொல்கிறேன். கவலைப்படாதே. நீ இருக்கின்ற பாதை தனிமையின் பாதை அல்ல, உன் அப்பன் முருகனின் வழிகாட்டலின் பாதை. தைரியமாக தொடர்ந்து வா. உன் பின்னால் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என் செல்லமே. கவலைப்படாதே. இன்று உன் மனம் நிம்மதியையும் உன் வீட்டில் மகிழ்ச்சியையும் தரும் நாள்தான் இந்த நாள். இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடு என் செல்லமே. பிறகு உனக்கானது எல்லாவற்றையும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு அனுப்பி வைப்பேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது உனக்கு. கவலைப்படாதே. இனி உனக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.